மக்களோட கஷ்டங்களுக்காக நம்ம அரசியலுக்கு வரணும்னு நினைச்சோமோ அவங்களோட நிலைமை இன்னும் மோசமாயிடுச்சு. முதல்ல வேலை இல்லாம கஷ்டப்பட்டாங்க, அப்புறம் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்போ தற்கொலை பண்ணிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அந்த பப்பு யாதவ் நம்ம மேல இருக்கிற கோவத்துல மக்களை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். கவர்மெண்ட் மக்களுக்காக ஒதுக்குன நிலத்துல ஏதோ கண் துடைப்புக்காக வீடு கட்ட ஆரம்பிச்சான். இப்போ அதை கூட பாதியிலேயே நிறுத்திட்டான். மக்களுக்கே நம்ம மேல வெறுப்பு வந்துருச்சு. ஏன்னா நம்ம எதுக்காக போராடுறோம்னு அவங்களுக்கு இன்னும் சரியா புரியலடா. நாம சிவில் டிஃபென்ஸ்ல சம்பாரிச்ச பேர் கூட இப்ப நாசமாயிடுச்சுடா. மக்கள் மத்தியில பேர் சம்பாதிக்கவோ பணம் சம்பாதிக்கவோ நாம இந்த அரசியல்ல காலடி எடுத்து வைக்கல. நல்லது பண்ணுங்கிற ஒரே எண்ணத்துலதான். இதுக்கு இடைஞ்சலா யார் வந்தாலும் அதுல இருந்து நாம பின்வாங்க கூடாது. ஆனா முதல்ல நம்ம மேல சுமத்தப்பட்ட டெரரிஸ்டுங்கிற பழிய நீக்கணும். இதுக்கெல்லாம் காரணம் பப்பு யாதவ் தான் நாம சட்டப்படி நிரூபிக்கணும். அப்பதான் நாம அரசியலுக்கு வந்ததுக்கு அர்த்தம் இருக்கும். மக்களும் நம்மள புரிஞ்சுப்பாங்க. அன்னைக்கு கேன்வாசிங்காக நாம வாடகைக்கு எடுத்த சுமோவோட ஓனர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கும். ஏண்டா எப்படா இவ்வளவு நாள் இந்த பொண்ணை சமாளிச்ச? பயங்கர டார்ச்சரா இருக்கா? அவகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லனா எல்லாருக்கும் அல்வா கொடுத்து ரெஸ்க் போயிடுவா. ஒரு தடவை நாங்க பரிசல்ல போயிட்டு இருந்தோம். எங்களை ஒட்டின மாதிரி இன்னொரு பரிசல் வந்துச்சு. அதுல அவர் வந்துட்டு இருந்தாரு. நான் மெய் மறந்து போயிட்டேன். எல்லாரும் தாமிரபரணியை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் மட்டும் அவரையே பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளவு அசிங்கமா இருந்தானா? அவ்வளவு அழகா இருந்தாரு. அந்த அழகுல அது தண்ணிக்குள்ள விழுந்தது கூட கவனிக்கல. என்னது கண்ணா? கண்ணல்லடா, மூக்குத்தி. அவரை பார்த்துட்டு இருந்ததுல மூக்குத்தி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. ஐயோ, அப்புறம் எனக்கு அழுகையா வந்துச்சு. திடீர்னு தண்ணிக்குள்ள குதிச்சுட்டாரு. அந்த சின்ன மூக்குத்திய ஆழத்துல இருந்து கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டாரு. யார்கிட்டயாவது புடுங்கி கொடுத்துருப்பான். நீ என்ன எடக்கு முடக்க பேசிட்டு இருக்க? உனக்கு இருக்குடா அவர் கையில. எங்க விட்ட? மூக்குத்திய கொடுத்தாருல, அன்னில இருந்து என் மனசு எங்கிட்டயே இல்ல. கண்ணை மூடினாலும் திறந்தாலும் அவர்தான். அன்னில இருந்து சரியா சாப்பிடுறதும் இல்ல, தூங்குறதும் இல்ல. ஒரு தடவை கோயிலுக்கு பின்னாடி ரோஜா தோட்டத்துல சந்திச்சுக்கிட்டோம். அப்போ அங்க ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. அப்ப அவர் என் பக்கத்துல வந்து என்ன சொன்னாரு தெரியுமா? வரும், உனக்கு என்ன வரம் வேணும் கேளுன்னு சொன்னாரு. பிகரங்களை மடக்கிறதுக்கு எல்லா ஆம்பளைங்களும் இதைத்தான் சொல்லுவாங்க. அப்ப நான் என்ன கேட்டேன் தெரியுமா? வெள்ளி கொலுசு, தங்க வளையல். இல்லடா சொட்ட, ஒரு சிகப்பு ரோஜா வேணும்னு கேட்டேன். டக்குன்னு கொடுத்துருப்பான். எப்படா கொடுப்பாரு? அது வெள்ளை ரோஜா தோட்டம். இவன் தாங்க முடியலையே. அப்ப அவர் என்ன செஞ்சிருப்பாருன்னு சொல்லுங்க பாக்கலாம். பூக்கடைக்கு போய் வாங்கிட்டு வந்திருப்பான். வேற ஏதாவது வரம் கேளு வரணும்னு சொன்னானா? உங்க அறிவு கெட்டினது அவ்வளவுதான். ஆனா அவருக்குள்ள இருக்கிற காதலன் தன் காதலிக்காக என்ன செஞ்சாருன்னு சொல்றேன் கேளுங்க. கைய வெட்டி ரத்தத்தால அந்த வெள்ளை ரோஜாவை சிகப்பு ரோஜாவை மாத்தி கொடுத்தாரு. யாரோட கைய? அவர் கையத்தான். அடைச்சு சும்மாரு. ரத்தத்தை பார்க்காம எழுந்துக்க மாட்டான், கழுத்தை வெட்டாம தூங்க மாட்டான். அவனே அவன் கையை வெட்டிப்பானா? அவர் எப்பேற்பட்டவர்னு உங்களுக்கு தெரியாது. ஆஞ்சநேயர் மலையை தாங்கின மாதிரி வாழ்க்கை பூரா அவர் என்ன தாங்குவாரு? சுருக்கமா அவனை குரங்குன்னு சொல்லிட்ட. உங்களுக்கு புரியாது. உனக்கு பைத்தியமா? அவரை புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஆமா, பைத்தியம் தான். காதலனை பிரிஞ்சதுக்காக வருத்தப்படுறது பைத்தியம்னா எனக்கு பைத்தியம் தான். மனசுக்கு பிடிச்சவனை பத்தி பேசிட்டு இருக்கிறது பைத்தியம்னா எனக்கு பைத்தியம் தான். ஒவ்வொரு நிமிஷமும் காதலனை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறது பைத்தியம்னா எனக்கு பைத்தியம் தான். பைத்தியம் தான், பைத்தியம் தான். போதுமா? சரி சரி, ஒத்துக்கிறோம். நீ பைத்தியம் தான். புனிதமான என் காதலை பத்தி உங்ககிட்ட சொன்னேன் பாரு. பம்பரம் சுழல சாட்ட வேணும், உனக்கு இது தெரியாதா? ஒரு பொம்பளை மகிழ ஆண்டா வேணும், உனக்கு இது தெரியாதா? சுழல சாட்ட வேணும், உனக்கு இது தெரியாதா? ஒரு பொம்பளை மகிழ ஆண்டா வேணும்.
வந்தா கொடை வேணும், வெயில் காலம் வந்தா நிழல் வேணும், எந்த காலத்துல ஒருத்தனை போட்டுதல இந்த மொக்க ராசு வேணும். இன்னைக்கு நான் என் மாமன் கண்ணில் சந்தோஷத்தை பார்க்கணும், உன் கண்ணில் சாவ பார்க்கணும். செத்தடா. சாகிறதுக்கு நான் ரெடி. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அண்ணா அவன் கிட்ட பேசாதீங்கண்ணா. ஏன் பேசிய கொண்டு ஆமாண்ணா, அவன் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கும்போது வேற ஏதாவது வேலையை காட்டிடுவானா? ஐயா நீங்க கொல்லு பாப்போம். சாகடிக்க மாட்டேன், சாவ உனக்கு அறிமுகப்படுத்துவேன். ஒரு நாளைக்கு லேப்ல எத்தனை பணத்தை பார்க்கணும் தெரியுமா? உயிரை கொடுக்கறத பத்தி மட்டும் இல்ல, எடுக்கிறத பத்தியும் படிச்சிருக்கோம். இப்படி கைய மடக்கி உன் மண்டையில போட்டேன்னு வெயி, உன் மூளையில இருக்க நரம்பெல்லாம் வெடிச்சு இன்ட்ரா செரிப்ரல் ப்ளீடிங் ஆகி உன் கண்ணு, கையு, காலு, கழுத்து, இடுப்பு, ஃபைனலா லேப் டெஸ்ட் கூட உன் போன உதவாது. சரி வாடா, உன் காலேஜுக்கு போடமா போறது நானா நீயான்னு பார்த்துடலாம் வா.
ஏய், பப்பு யாதவுக்கும் போலீஸ்க்கும் நாம இருக்கிற இடம் எப்படி தெரிய வந்துச்சு? அதோட ஜெயில இருக்க வேண்டிய மொக்கராஸ் எப்படி வெளியே வந்தான்னு கண்டுபிடிங்க. மொக்கராஸ் விஷயத்தை எங்ககிட்ட விட்டுரு. போலீஸ் உன்னை எல்லா இடத்துலயும் தேடிட்டு இருக்கு. நீ பத்திரமா இரு. என்னை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. எப்பவுமே கான்டாக்ட்லயே இருங்க. எல்லாத்தையும் கரெக்டா செட் பண்ணி வச்சிருந்தேன் சார். இன்னும் 5 செகண்ட் விட்டுருந்தா அந்த குமரனை விலங்க மாட்டி உங்க முன்னாடி கொண்டாந்து நிறுத்திருப்பேன். பண்ணாட அந்த மொக்கராஸ் எங்க இருந்து வந்தான்னு தெரியல சார். பாம்பா போட்டு தொலைச்சிட்டான். மாற்றான் தப்பிக்கிறான். இப்படியே போய்கிட்டு இருந்தா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். அந்த குமரன் லைன்ல இருக்கான். டேய், என் வரலட்சுமி என்னடா பண்ண? இன்னும் எதுவும் பண்ணல. அப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிற? கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணலான்னு இருக்கேன். உன் ஊர்வலத்தை கூட்டிட்டு வந்துரு. வரலட்சுமி உனக்கு கிடைக்கிறதும் கிடைக்காததும் நீ நிறைவேற்ற போற என் டிமாண்ட்ஸ் பொறுத்து இருக்கு. என்ன உன் டிமாண்ட்ஸ்? அரசாங்கங்கிறது மக்களுக்கு சேவை செய்யணும். என் டிமாண்ட் அதான். எந்த வாக்குறுதியை கொடுத்து நீ ஜெயிச்சியோ, எந்த மக்களுக்கு போய் சேர வேண்டியதை சேர விடாம நீ முழுங்கினியோ, அது அவங்களுக்கு போய் சேரணும். இல்ல உன் பதவியை விட உயிரை விட நீ மேலா நினைக்கிற உன் வரலட்சுமி. முதல்ல நான் சொல்றத நீ கேளு. உனக்கு 10 கோடி வேணுமா? கேட்ட பணத்தை தரேன். பெரிய கான்ட்ராக்ட் வேணுமா? வாங்கி தரேன். கொடைக்கானல் 50 ஏக்கர் வேணுமா? கொடுக்கறேன். இல்ல சென்னையில ஐடி பார்க் கட்டுறேன்னு சொல்லு, ஒரு 500 ஏக்கர் கவர்மெண்ட்ல இருந்து சாங்ஷன் பண்ணி தரேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அரசியலுக்கு வரணுங்கிறல்ல, ஒரு 50 சீட்டு கூட தரேன். சரியா? ஆனா இது என்னையா, மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற, அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணுங்கிற, இதெல்லாம் என்னால முடியாது. என் டிமாண்ட்ஸை நீ நிறைவேற்றலன்னு வை, அடுத்த தடவை போன் பண்ண மாட்டேன். பண்ணாம இருந்ததை பண்ணு. சரி, ஒரு தடவை போனை என் வரலட்சுமி கிட்ட கூட. பப்பு, எப்படி இருக்கீங்க பப்பு? வரம் ஏதோ உயிரோட இருக்கு, அவ்வளவுதான். கவலைப்படாதீங்க பப்பு. நீ எப்படி இருக்க வரம்? இந்த ராட்சசன் என்ன பண்ணுவானோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் பயந்துட்டு இருக்கேன் பப்பு. புனிதமான நம்ம காதல நினைச்சுதான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ எதுக்கும் பயப்படாத. உன்னை நான் காப்பாத்துறேன். வரம் 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 வரம். கொஞ்ச நேரம் பேச விடு. வரத்துக்கிட்ட பேசுறதெல்லாம் இருக்கட்டும், போய் வாக்குறுதியை நிறைவேத்து. ஹலோ 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 சார், இந்த குமரன் சாதாரணமான ஆள் இல்ல சார். சயின்டிஸ்ட் மாதிரி வேலை செய்யறான். அட டிராப் பண்ணலான்னு பார்த்தா கிடைக்க மாட்டேங்கிறான். எங்கேயோ ஒரு டெலிபோன் கம்பத்து மேல ஏறிட்டு பேசிட்டு இருக்கான் சார். சார், அவன் கேட்கறதெல்லாம் செய்யணும்னா குறைஞ்சபட்சம் 100 கோடியாவது செலவாகும். என்ன செலவானாலும் பரவாயில்ல சார். ஏற்கனவே கவர்மெண்ட் கஜானா காலியா இருக்கு. அவன் கேட்கறதெல்லாம் செய்யணும்னா நீங்க முழுங்கினதெல்லாம் கக்கணும். கக்கறையா? என் வரத்துக்காக முழுங்குறது எல்லாத்தையும் கக்கற. மக்களுக்காக நீங்க இப்படி திடீர்னு சேவை செய்யறது பத்தி எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இத பத்தி உங்க கருத்து என்ன சார்? இதுல ஆச்சரியம் என்ன இருக்கு? இந்த நாடு என்னுடைய நாடு. இந்த மக்கள் என்னுடைய நாட்டு மக்கள். இந்த மக்களுக்காக நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையை எப்பவோ அர்ப்பணிச்சிட்டேன். மக்களோட நலன் தான் என்னுடைய உயிர் மூச்சு. இனிமே இந்த பப்பு ஏதோ செயல்ல இறங்க போறான். வெட்டி பேச்சுக்கு இனி இடமே இல்ல. சார், குமரனுக்கு பயந்து தான் நீங்க இதெல்லாம் செய்றீங்கன்னு சொல்றாங்க. அந்த பக்கம் போ. உன் பருப்பு ஷாஜகானே மிஞ்சிருவான் போல இருக்கு. அவராது ஒரு தாஜ்மஹால் தான் கட்டினாரு. இவன் உனக்காக 1000 கட்டடம் கட்டிக்கிட்டு இருக்கான் பாரு. குத்துக்கல்லு மாதிரி நிக்காம நீங்களும் போங்கடா. உங்களால முடிஞ்ச வேலையை செய்யுங்க. கூலி செலவாவது மிஞ்சுண்டா. வாங்க வாங்க. சூடா 2 தோசை. ஏமா எந்த ஊருமா? சூலூர்பேட்டை.
சூலூர் பெட்டியா ரொம்ப ஃபேமஸ் ஆச்சே. ஏமா கூட வச்சுக்கிறியாமா? செருப்பு இல்லம்மா, இட்லிக்கு பக்கத்துல கூட சட்னி சாம்பார் ஏதாச்சும் வச்சுக்கிறான்னு கேட்டேன். ஊத்தியா? இதுக்கு போய் இவ்வளவு கோவப்படுற? சாப்பிடு. இவ்வளவு கேவலமான உடம்போட ஒரு ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. என்ன பசிக்குதா? சாப்பாடு வேணுமா? டப்பு இருக்குதா? இதுக்கு தான் கேட்டேன். அதுக்கே